அடுத்து நான் இங்க பேசுறதுக்கு மாலதி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். குட் மார்னிங் டு ஆல். திஸ் இஸ் மாலதி, கோல் டைரக்டர். ஸோ ரொம்பவே ப்ரௌடா இருக்கு அந்த நேம் சொல்லும் போதே. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஜாப்ல போனா கூட இந்த மாதிரி டைரக்டர் அப்படின்ற போஸ்டிங் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இல்லைங்களா? பெரிய கிடைக்கவும் போறதும் இல்லை. ஆனா நம்ம இந்த பிசினஸ் மூலயமா எனக்கு அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போதே பெரிய அளவுல ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ என்னோட கிரேட் அப்ளைன் டைமண்ட் டைரக்டர் ஜெயபாரதி சிஸ்டர், ஸ்டார் டைரக்டர் சசிகுமார் பிரதர், கோல்ட் டைரக்டர் நவீன்குமார் பிரதர். ஸோ இவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன், என்னோட லைஃப் லைன்ஸ்க்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு ஸ்டார்டா நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலயமா தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஸ்டார்டிங் நான் கிடைக்கும் போது இது என்னவா இருக்கும், ஃபேக்காது இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் அகெயின் சரி ஓகே ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு இருக்கும் போது இது ஏன் அடிக்கடி வந்துட்டே இருக்கு, சரி இது என்னதான் திரும்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சரி ஓகே அகெயின் இதே வாய்ப்பே கிடைக்குதே, சரி நம்ம என்னன்னு தான் உள்ள போய் பார்க்கலாம், ரியலா இருந்தாலும் சரி ஃபேக்கா இருந்தாலும் சரி நம்ம உள்ள போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணி நான் உள்ள ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரைனிங்ஸ் பார்க்க தான் ஓகே இந்த அளவுக்கு இதுல இருக்கா, நம்ம அசால்ட்டா அப்ப ஸ்கிப் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அப்பதான் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் ரெகுலரா பார்க்க இதுல வந்து பெரிய லெவல ஸ்கோப் இருக்கு. இது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஜாப்னு பார்ட் டைம் ஜாப்னு ட்ரை பண்ணோம், ஆனா இதுல மிகப்பெரிய லைஃப்லயே நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது எனக்கு கான்ஃபிடென்ட்டா கொடுத்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு பிஎஸ்சி பிஎட் முடிச்சு நான் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்குன்னு நான் போனதில்லை. ஏன்னா மேரிட் ஆனதுனால ஹவுஸ் ஒய்ஃபா நான் வீட்டுல 2 குழந்தைங்களை வச்சுட்டு நான் வீட்டுல தான் இருக்கேன். அப்படின்னும் போது வெளியிலயும் என்னால ஒர்க்குக்கும் போக முடியாது. சப்போஸ் அப்படி நான் குழந்தைய விட்டுட்டு நான் போனாலும் எனக்கு பேசிக் இன்கம்ன்றது 6,000 to 10,000 தான் தர போறாங்க. அதுலயும் நிறைய வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நம்மளுக்கு ஃபாலோ பண்றாங்க, நின்றுட்டே தான் இருக்கணும், உட்காரக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இருக்குன்ற போது ஸோ நான் டீச்சிங் ஃபீல்டே நான் அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே நான் அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் ஓகே நம்மளுக்கு இதுதான் லைஃப் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இது புரிய வச்சுச்சு. ட்ரைனிங்ஸ் பார்க்க இதை நம்ம என்னைக்குமே விட்டுறவே கூடாது, இதை விட்டுட்டா வேற என்ன சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு லைஃபே சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது இது மூலயமா என்னென்ன எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னா, ஏன்னா எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க, ஆனா ஒரு 40K இன்கம் எடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு வந்துட்டு அவங்க கம்பெனி லாக்டவுன் பீரியட்ல இதானதுனால சர்ன்னு அந்த கம்பெனி லாக் ஆனதுனால 10,000 ரூபாய் சேலரிக்கு திரும்ப வந்துட்டாரு. சோ அப்பதான் புரிஞ்சிச்சு ஓகே ஜாப்ல போனா லைஃப் என்னைக்குமே சேஞ்ச் ஆகுது. நம்ம எவ்வளவு ஹையர் பொசிஷன்ல 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் திரும்ப அந்த கம்பெனி டிவால் ஆனா நம்மளுக்கு வந்துட்டு வேற கம்பெனி தேடும் போது நம்மளுக்கு ஸ்டார்டிங் சேலரி தான் கிடைக்குதுன்றது புரிய வச்சது. அப்பதான் நம்ம பிசினஸ் ஓனா ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது அவரும் புரிஞ்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிசினஸ் இன்னும் நம்ம வேகமா பண்ணணும்ன்றது எனக்கும் புரிய வச்சுச்சு. ஸோ அதை தான் நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நம்ம வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டின்றது இந்த இடத்துல நம்மளை யாருமே தூக்க போறது கிடையாது. நம்மளுக்கு கீழே மெம்பர்ஸ் ஆடிங் ஒர்க்குன்னும் போது நம்ம வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க நம்மளுக்கு பெரிய அளவுல ஸ்கோப் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால மிகப்பெரிய அளவுல நம்மளால லைஃபையே சேஞ்ச் ஆகுதுன்றதும் எனக்கு புரிய வச்சுச்சு. ஸோ அதை தான் இந்த பிசினஸை நான் கான்ஃபிடென்ட்டா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு வீட்டுல பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன கை குழந்தை, சிசேரியன் வேற. ஸோ இதையும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நடுவில் எனக்கு சிசேரியனால ஸோ அந்த இடத்துல பெயின் எல்லாம் இருக்கும்போது இதையும் வச்சுட்டு இதையும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் வரும். அப்ப எனக்கு தோணும், ஏன்னா நம்ம குழந்தை அடுத்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ்னா கூட நம்ம கட்டுறதுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட்ன்றது கம்மியா தானே இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நம்ம அப்ப சேர்த்தணும். அதே நம்ம ஒரு சம்பாதிச்சோம்னா அந்த இடத்துல நம்ம இன்கம் மூலியமா நம்மள குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். ஸோ இப்ப 2 பெண் குழந்தைன்னும் போது கோல்டு வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல 1 பவுன் கோல்டு எடுக்கணும் லட்சக்கணக்கில் நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? 1 பவுன் கோல்டு எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம நார்மல் ஜாபுக்கு போனா 10,000 5,000 வச்சு எவ்வளவு நாள் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம என்னைக்குமே ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. எவ்வளவு பெயினா இருந்தாலும் சரி இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் கான்பிடென்டா புரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். ட்ரைனிங்ஸ் நான் யூஸ் பண்ண ட்ரிக்ஸ் வந்துட்டு என்னென்னா, ரெகுலரா ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணாம வந்திருந்தேன். 100 PV கன்சிஸ்டன்சி தான் நான் எடுத்து பண்ணேன். நான் ஜாயின் பண்ண புதுசுல இருந்து இன்ன வரைக்குமே 100 PV கன்சிஸ்டன்சி தான் எடுத்து பண்ணேன். ஸ்டார்டிங் பண்ணும் போது 5ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் என்னோட அப்ளைன்ஸ் வந்து புரிய வச்சாங்க, 2ஆம் தேதி பண்ணுங்க சிஸ்டர், 2ஆம் தேதி பண்ணும்போது டீமும் க்ரோத் ஆகும், நல்ல பிசினஸ் கிடைக்கும்ட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு
ஒரு 300 பிவி ரீச் பண்ணி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 வரதுக்கு அப்போ ஸ்டார்டிங் நான் ஜாயின் பண்ண புதுசுல எனக்கு 3 மந்த் டைம் எடுத்துச்சு. ஆனா இந்த மந்த் எனக்கு வந்துட்டு எனக்கு கீழே மட்டுமே 35 பேர் வந்துட்டு 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்டார்டிங்க்கு இப்போக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றத புரிய வச்சுச்சு. அதுதான் நம்ம ஸ்டார்டிங் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டீமும் பெரிய அளவுல ஸ்கோப் கொடுக்கும்னு சொல்றது எனக்கு சரவணன் சார் சொல்லும் போது எல்லாமே புரிய வரும். ஸோ அது மூலியமா என் டீமும் நல்ல க்ரோத் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதே தான் உங்களுக்கு சொல்றேன், 100 பிவி பண்ணும்போது ஃபாஸ்டா க்ரோ பண்ண முடியும், சீக்கிரமா நம்மளால அடுத்தடுத்த லெவல் வர முடியும், இன்கம்குள்ளே போக முடியுன்றது புரிஞ்சிச்சு. என்னோட டீமுக்கும் அதை நான் ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட் இன்விடேஷன் பண்ணும்போது தொடர்ந்து பண்ணணும். நம்ம ஷேர் பண்றோம், நான் ஜாயின் பண்ண புதுசுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணும்போது எல்லாருமே நெகட்டிவிட்டிஸ் தான். இதெல்லாம் வேஸ்ட், நான் ஜாயின் பண்ண இதெல்லாம் இன்கமே வரல, இதெல்லாம் சும்மா சொல்லி பர்ச்சேஸ் மட்டும் பண்ண வைக்கிறேன், அந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி தான் வந்துச்சு. ஏன்னா நான் அப்ளைன் சொல்லி கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணாம நான் டைரக்டா அப்ரோச் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் வரல. அதுக்கப்புறம் நான் அப்ளைன் கிட்ட போயிட்டு எப்படி பண்ணணும்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டு கத்துக்கிட்டு பண்ணும்போது தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. இங்க நம்ம டைரக்டா சொல்லும் போது நெகட்டிவ் மட்டும் தான் வரும். அதே நம்ம ட்ரைனிங் இப்போ உள்ள வந்து ப்ரோக்ராம் பார்க்க வைக்கும் போது அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்றதை காட்டி ப்ரோக்ராம் பார்க்க வைக்கும் போதுதான் ஸோ அந்த இடத்துல எனக்கு டீம்ன்றது க்ரோத் ஆகுச்சு. ஸோ அதனால அப்ளைனோட கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல நம்ம டீமை டெவலப் பண்ணும், இன்விடேஷன் பண்ணணும்ன்றது எனக்கு புரிஞ்சு. நெகட்டிவிட்டி வருது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நம்ம ஷேர் பண்றோம், அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு யார் சொல்றதுன்னு நம்ம கேட்க கூடாம நம்ம ஒரு இன்கம் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணாம நம்ம இன்கம் எடுத்த ஃபர்ஸ்ட் வந்து பேனரை அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணுன்ற மாதிரி நான் மோட்டிவேட்டா பண்ண ஆரம்பிச்சேன். நான் உண்மையில பிரான்ஸ் அடிக்கும் போது அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் போட்டேன். அப்ப ஸ்டார்டிங் இதெல்லாம் ஃபேக்குன்னு சொன்னவங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது உன்னால முடிஞ்சிச்சு எங்களால முடியல அப்படின்ற மாதிரி மாத்தி அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே இதுதான் லைஃப் அப்படின்றது அப்பதான் புரிய வந்துச்சு. ஸோ அதுதான் இன்விடேஷன் பண்ணும்போது யார் என்ன சொன்னாலும் நம்ம எதுவுமே காது கொடுத்து வாங்காத, கோ நெக்ஸ்ட் அப்படின்ற வேர்டை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தொடர்ந்து நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ஸ்டார்டிங் நம்ம மாதிரி மிஸ்டேக்கா அவங்க பண்ணுவாங்க, அப்ப அவங்களுக்கும் அது கைட்லைன்ஸ் கொடுக்கணும்ன்றது புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட டீமும் நல்ல க்ரோத் ஆச்சு. அவங்களும் அடுத்தடுத்து இப்ப நிறைய லீடர்ஸ் அடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட டீம்ல. நம்மளால இதெல்லாம் லீடர்ஸா கன்வே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சில பயம் எனக்கு ஸ்டார்டிங் இருந்துச்சு. எது நடந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ட்ரைனிங் தான். நைட்டு 8 to 9 பார்க்கும்போது ஒரு எனர்ஜி, மொபைலுக்கு நம்ம சார்ஜ் போட்டா எப்படி சார்ஜ் ஃபுல் ஆகும் அந்த மாதிரி எனக்கு எனர்ஜின்றது கிடைக்கும். நம்ம எவ்வளவு டவுன் ஆனாலும் சரி நைட் 8 to 9 ட்ரைனிங் பார்த்தாங்களே ஃபுல் சார்ஜர் ஏறின மாதிரி எனக்கு சார்ஜ் ஆயிரும். ஸோ அதுதான் உங்களுக்கும் சேம் சொல்றேன். எல்லாருமே நம்ம வந்து நைட்டு வந்துட்டு டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு சார்ஜர் ஏத்துற மாதிரி நம்மளோட மைண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ட்ரைனிங்கை மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. ட்ரைனிங் நீங்க மிஸ் பண்ணீங்களன்னா வெஸ்டீஜை கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ட்ரைனிங்ல தான் நம்மளுக்கு எனர்ஜின்றது இருக்கு. வெஸ்டீஜ்ல வந்துட்டு ஜஸ்ட் ஷாப் சேஞ்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகுதுன்றது அதுக்கப்புறம் போக போக நம்மளோட ஒவ்வொரு இன்கமும் எடுக்க நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்ப எனக்கு கீழே 2 பேர் தான் இன்கம் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல எனக்கு கீழே 6 பேரை மாத்துவேன், 6 பேர் அடுத்து 10 பேரை மாத்துவேன். ஸோ என்னோட லைஃப் லைன்ஸ் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து இன்கம் எடுக்க வச்சு அவங்களும் மிகப்பெரிய அளவுல லைஃபை சேஞ்ச் பண்ற வாய்ப்பு எனக்கு இதுல கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருமே நல்லா எடுத்து பண்ணுங்க. இதுல வந்து ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு வரவங்கள பெரிய லெவல்ல டைரக்டர் அப்படின்ற பதவி நம்ம கொடுக்குற மாதிரிக்கு மாத்துது. ஸோ எல்லாருக்குமே இதே வாய்ப்பு தான். இது நம்மளால முடியுமான்னு நினைக்காம என்னால முடியும்னு கான்பிடென்ட்டா எல்லாருமே இந்த எடுத்து பண்ணலாம். ஸோ கடவுள் வந்துட்டு வாய்ப்பை கொடுக்கல, நம்ம எல்லாருக்குமே வரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கான்பிடென்ட்டோட எல்லாருமே எடுத்து பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஷுவெல்த். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச்.